ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம 6th ஓல்டு புக்கில் இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1ல் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்தில் திருவருப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாடலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா இவர் திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவர் எழுதிய நூல்கள் ஜீவாருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும். இவர் எழுதிய பாடல் எல்லாமே திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இவர் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். சரிங்களா. இவர் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காகவும் சன்மார்க்க சங்கத்தையும் பசிப்பி துயர் போக்கி மக்களுக்கு அறச்சாலையும் அறிவு நெறி வழங்க ஞான சபையை நிறுவியவர். அதே மாதிரி வாடிய பெயரை கண்ட பொழுதெல்லாம் வாடிய கருணை ராமலிங்க அடிகளாருக்கு உண்டு. வடலூரில் சத்திய தர்மசாலையும் இவர் நிறுவியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் 5 அக்டோபர் மாதம் 1823 பிறந்து 30 ஜனவரி 1874 இவர் மறைந்தார். கோடிட்ட இடம். ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார்னா கடலூர் மாவட்டம் மருதூரில். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் என்ன தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா. 2வது லெசன் பார்த்திங்கன்னா திருக்குறள் நம்மளுக்கு அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தார் ஆழ்வரர் புன்கணீர் பூசல் தரும். இதில் ஆர்வலர் அப்படிங்கிறவர் அன்புடையவர், புன்கணீர் அப்படிங்கிறது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படிங்கிறது வெளிப்பட்டு நிற்கும். 2வது குறள் பார்த்திங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. இதில் என்புங்கிறது எலும்பு சொல்லியிருக்காங்க, அதாவது உடல் பொருள் ஆவியை குறிக்கே அப்படிங்கிறத இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. 3வது அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. அன்போடு என்போடு அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த குறளை கண்டுபிடிச்சிடலாம். வழக்குங்கிறது வாழ்க்கை நெறியில், ஆறுயிருங்கிறது அருமையான உயிர், என்புங்கிறது எலும்பு. 4வது குறள் பார்த்திங்கன்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. பொருள் ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது. நண்புங்கிறது நட்பு. 5வது குறள் பார்த்திங்கன்னா அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. இதுலேயும் அன்புற்று இன்புற்று அப்படிங்கிற வச்சு கண்டுபிடிச்சலாம். வையகங்கிறது உலகம், என்பங்கிறது என்பார்கள். 6வது மரத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தை துணை. மரத்திற்கு அப்படிங்கிற வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மரங்கிறது வீரம், அதாவது கருணை வீரம் இரண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7வது குறள் என்பில் அதனை வேல் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அது அப்படின்னா எலும்பு இல்லாதது. எடுத்துக்காட்டாக புழுவுக்கு எலும்பு இருக்காதுல, அது சொல்லியிருக்காங்க. அன்பில் அதுனா அன்பில்லாத உயிர்கள். 8வது குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தச்சு. அன்பகத்து இல்லா, அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா. இந்த பிரித்தெழுதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வன்பார்க்கன், வன்பால் குட்டல் கண் கொடுத்துருக்காங்க. வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில். தளிர்த்தச்சு, தளிர்த்து குட்டல் அச்சு, தளிர்த்தது போல. வற்றல் மரங்கிறது வாடிய மரம். 9வது குறள் புறத்துறுப்பு இல்லம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு என்பில் அவருக்கு. புறத்துறுப்புங்கிறது உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்புங்கிறது மனத்தின் உறுப்பு, அதாவது அன்பை சொல்கிறாங்க. 10வது குறள் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் காலம் கிமு 31. பெற்றோர் குறித்த செய்தி நம்மளுக்கு தரல. இவர் சென்னாபூதர் தேவப்புலவர் நாயனார் அப்படிங்கிற வேறு பெயராரும் போட்டுறாங்க. நூல் குறிப்பு அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவுகள் இது கொண்டு இருக்குது. 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்த திருக்குறள் எவ்வாறெல்லாம் கூறலாம், முப்பால் பொதுமறை தமிழ்மறை அப்படின்னு சொல்லலாம். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. அந்த கிமு 31ஓட நம்மளோட நடப்பாண்டு, அதாவது நடந்துக்கிட்டு இருக்க ஆண்டை ப்ளஸ் பண்ணி போட்டுறணும். கோடிட்ட இடம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 30 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள்
எவ்வாறு போற்றப்படுகிறது? உலக பொதுமறை. திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரம். திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 15 கீழ்க்கணக்கு நூல். அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பில் அதனை வேல்போல காயமே அன்பில் அதனை அறம். அப்புறம் தமிழ் தாத்தா உ.வே.சா. இவர் யாரோ ஓலைச்சுவடி வச்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவளோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு நீங்கள் நிறைய பழைய ஓலைச்சுவடிகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இவர் நாளைக்கு ஆடிப்பெருக்கு, நான் அதை நான் ஆற்றில் விடணும் அப்படின்னதுக்கு, எதுக்கு அதை ஆற்றில் விடணும்? நான் படித்து அதை நான் ஒரு நூலாக எழுதி புத்தகமாக வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உ.வே.சா ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் அப்போல்லாம் தர முடியாதையா போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டாராம். உடனே இவர் அப்படியே அந்த இடத்த விட்டு போகாமல், இவருக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க வீட்டு திண்ணையில் போய் படுத்திருந்து காலையில் கோழி கூவியதும் எந்திரிச்சு அவர் பின்னாடியே போய் அதை அவர் ஆற்றுல விடவுமே இவர் உடனே இப்போ அந்த இதை எடுத்திருக்காரு. சரிங்களா? அதை தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நிகழ்வு எதில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் இதில் நடந்திருக்கும். அந்த இது ஒரு ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணை கொண்டு எழுதுவாங்க. அப்படி எழுதுகிற ஓலைக்கு தான் ஓலைச்சுவடி அப்படிங்கிறது பேர். சரிங்களா? அதில் ஒத்த கொம்பு இருக்காது, ரெட்டை கொம்பு இருக்காது. அதுதான் அந்த ஓலைச்சுவடை தான். அதில் இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு புத்தகமாக வெளியிட்டவர் நம்ம உ.வே. சாமிநாத ஐயர். அவர் தமிழ் தாத்தா அப்படிங்கிற அன்போடு நம்ம தமிழ் தாத்தா உ.வே.சா அப்படிங்கிற நம்ம அன்போடு அவரை அழைக்கிறோம். சரிங்களா? அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, குறிஞ்சி பாட்டு. அதில் குறிஞ்சி பாட்டில் 109 வகையான பூக்களின் பேர் இருந்துச்சு. அதில் 96 பூக்களோட பேர் மட்டும்தான் தெளிவாக இருந்துச்சு. அந்த 3 பூக்களோட பேர் தெளிவாக இல்லை. அப்படியே அதை அவர் விடலை. அது தெளிவாக இருக்கிற சுவடி யார்கிட்டையாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வீடு வீடாக தேடி சென்று அதையும் கண்டுபிடிச்சார். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். சரிங்களா? இப்போ ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அரசு ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி உ.வே.சா பதிப்பித்த நூல்கள் இது ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எட்டுத்தொகை 10 பாட்டு ரெண்டையுமே நம்ம உ.வே.சா ஐயா தான் பதிப்பிச்சிருப்பார். சீவக சிந்தாமணியில் 1, சிலப்பதிகாரத்தில் 1, மணிமேகலையில் 1, புராணங்களில் 12, உலால 9, கோவையில் 6, தூதுல 6, வெண்பா நூல்களில் 13, அந்தாதியில் 3, பரணியில் 2, மும்மணி கோவையில் 2, ரெட்டைமணி மாலையில் 2, பிற பிரபந்தங்களில் 4. இது எல்லாமே நம்ம உ.வே.சா பதிப்பித்த நூல்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். இவரோட இயற்பெயர் வேங்கட ரத்னம். ஆசிரியரோட பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா. ஆசிரியர் நம்ம உ.வே.சா ஐயாவுக்கு வைத்த பேர் சாமிநாதன். இவரோட பேரோட சுருக்கம் தான் நம்ம உ.வே.சா. அதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தமதானபுரம் வேங்கட சுப்பின் மகனா சாமிநாதன். இந்த பேர் தான் சுருக்கி உ.வே.சா அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டார். இவர் பிறந்த ஆண்டு 19 பிப்ரவரி 1855. இவர் இறந்த ஆண்டு 28 ஏப்ரல் 1942. உ.வே.சா அவரோட வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் அப்படிங்கிற பேரில் நூலாக வெளிவந்துச்சு. அப்புறம் உ.வே.சா அவர்களின் பெயரால் 1942 டாக்டர் உ.வே.சா நூல் நிலையம் நம்ம சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் இன்னுமே செயல்பட்டு வருது. உ.வே.சா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. உ.வே.சா பற்றின பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிறதே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம 6th லெசன் கேர்லெஸ்ஸாக விட்றாதீங்க. 6th லெசன் விட்டுட்டு போகிறதா நம்ம அவங்களுக்கு அங்கே கேள்வியாக நம்மளை கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடி இதை எப்படி பிரிக்கலாம்? ஓலை குட்டல் சுவடி, தமிழ் பணி, தமிழ் குட்டல் பணி, குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி குட்டல் பாட்டு, எழுத்து குட்டல் ஆணி, எழுத்தாணி இது போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 குட்டல் பாட்டு, இப்பு போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா
உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பேர் வந்து இதழின் பேர் தான் ஆனந்த விகடன், நூலின் பெயர் என் சரிதம். உவேசா தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் எந்த பணியை மேற்கொண்டான்னா பதிப்பு பணியை மேற்கொண்டார். உவேசா பிறந்த ஊர் வந்து உத்தமதானபுரம். உவேசா அவர்களை நாம் எவ்வாறு அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம்? தமிழ் தாத்தா. நம்ம 6th ஓல்டு லெசனில் இயல் 1 வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா 3 லெசன் தான் இருக்குது. நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னாலும் இது வந்து இப்படி போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.